அனைவருக்கும் வணக்கங்க. நான் நந்திகேஸ்வர அஸ்ட்ராலஜி பேசுகிறேங்க. பணமெல்லாம் யாருக்கெல்லாம் தங்கு தடை இல்லாமல் வரும், அது எந்தெந்த லக்கணத்தில் எந்த கிரகங்கள் அமர்ந்தால் வரும்னு சொல்கிறேங்க. 3ஆம் அதிபதி லக்கணத்திலிருந்து லக்கணமே ஒன்றுன்னு எடுத்துக்கணுங்க. 1, 5, 7, 9, 11 இருந்தாங்க. அவங்களுக்கு புகழும் அதிகமாக கிடைக்குங்க, செல்வங்களும் அதிகமாக கிடைக்குங்க. பணம் இருந்துட்டாவே எல்லா சந்தோஷம் வந்துடும் இல்லைங்க பெரும்பாலும். அப்போ 3ஆம் அதிபதி பாதிப்பே இருக்கக்கூடாதுங்க. பகை நீச்சம் 3ஆம் அதிபதி பெறக்கூடாதுங்க. 3ஆம் அதிபதி சுபராக வந்தாலுங்க அதிக நன்மைகள் கிடைக்குங்க ஜாதகருக்கு. ஆட்சி உச்சம் பெற்று இருப்பது மேலும் சிறப்புங்க. ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணுங்க. லக்கணம் 2வதுங்க, லக்கணம் அல்லது மேச கிரகமாக இருக்கணும். மேசத்தில் லக்கணத்துலேயோ அல்லது மேச வீட்லேயோ கிரகங்கள் இருந்தால் முதல் உத்தியோகம் வந்துட்டு போயிடும். அடுத்த உத்தியோகம் தாங்க அவங்க செய்வார். 2 அல்லது 3 கிரகம் இருந்ததுனாங்க அவங்க எத்தனை கிரகம் அங்கே இருக்குதோ அத்தனை வருமானம் வருங்க அவங்களுக்கு. ஆனால் முதல் உத்தியோகம் மட்டும் தடைப்பட்டு மற்ற அடுத்த வேலைக்கு போவாங்க. அடுத்தது சைடில் இருந்து பணம் நிறையா வகையில் வருங்க. அடுத்து மேசத்துலேயே அல்லது லக்கணத்துலேயே கிரகம் இருந்தாங்க ஏதாவது ஒரு துறையில் பேரும் புகழும் பெறுவாங்க. ஒரு டீ கடை வச்சா கூடங்க அது பெரிய ஒரு ஸ்தாபனம் அதிகமாக போயிட்டே இருக்குங்க. அந்த டீ கடை விரிவுபடுத்திக்கிட்டே போவாருங்க. அதிக வருமானம் கிடைக்க பெறுவாருங்க. கேது இருந்தால் கூடங்க ஆன்மீகத்தில் சாமியாராக பண்ண கூடங்க மேசத்தில் கேது நல்ல உயர்ந்த நிலைக்கு இருந்துன்னு வச்சுக்கோங்க. கேது இருந்தால் கூடங்க ஆன்மீகத்தில் சாமியாராக வெற்றி பெறுவாருங்க. ஆனால் நல்ல நிலையில் இருக்கணுங்க. அப்புறம் சனிக்கு திரிகோணம் 1, 5, 9, சனியின் பார்வை 3, 7, 10ங்க. இது கிரகங்கள் அதில் அமைந்தாங்க பல தொழில்களை அவங்க செய்வாங்க. சனி ப்ளஸ் ராகுங்க, சனி ப்ளஸ் குரு இருக்கலாங்க. சனிக்கு பலன் அதிகம், ஜீவகாரகன் அல்லவா. சனி, ராகு, குரு அதிக வருமானம் கிடைக்குங்க. லக்கணாதிபதி எங்கே இருந்தாலுமே லக்கணம் பார்த்தா வெகு சிறப்புங்க. உதாரணமாக லக்கணாதிபதி யாராக இருந்தாலுங்க சரிங்க. லக்கணாதிபதி பார்வை குருவாக இருந்தால் 5, 7, 9 பார்வைங்க. செவ்வாய் அதிபதியாக இருந்தால் 4, 7, 8ங்க. சனியாக இருந்தால் 3, 7, 10ங்க. மற்ற கிரகங்கள் சிறப்பு பார்வை 7ஆக இருக்குங்க. அப்போ வெகு சிறப்புங்க. ராகு கேது பார்வை 3, 7, 11ங்க. அப்போ அந்த பார்வை விட்டால் அதிக சிறப்பினை தருங்க. அப்போ செல்வ செழிப்பு கூடுங்க. இப்போ இவங்க மேசத்தில் மட்டுங்க எத்தனை கிரகம் இருந்தாலும் சரிங்க, முதல் வேலையை விட்டுருவாங்க. 2வது வேலை அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. அத்தனை வருமானம் வந்துக்கிட்டே இருக்குங்க. அப்புறம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் இல்லைங்க எங்களுக்கும். கொஞ்சம் எங்களுக்கு பூஸ்டப் கொடுங்க. பார்க்குறீங்க, ஆனால் இத்தனை பேர் பார்க்குறீங்க, இத்தனை சப்ஸ்கிரைப் இருப்பீங்க, லைக் மட்டும் வர மாட்டேங்குதுங்க. எல்லாத்துக்கும் நன்றிங்க. சுபம்.